ஜூன் 12ங்கிறது இன்னும் 3 நாள் தான் இருக்குது. மேட்டூரில் நீர் மட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது, வரத்தும் குறைவாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் 3 நாளில் தண்ணி திறக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம முயற்சி செஞ்சுருந்தா நம்ம தொடர்ந்து ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கூட்டம் உத்தரவு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு போடுறாங்க, காவிரி நீர் ஒழுங்காட்டு முறைக்குழு உத்தரவு போடுறாங்க. அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும், திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு முறை பாசனம் மூலமாக கொடுக்கலாம். ஆனால் இப்போ தண்ணி திறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் கேட்குறது காலதாமதமாக ஒரு நாள் 10 வாரம் 10 நாள் முன்ன பின்ன திறந்தாலும் தண்ணியை கேட்டால் தான் கிடைக்கும். அழுகுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அது மாதிரி தமிழ்நாடு அரசு கேட்டால் தான் கிடைக்கும். அதுக்கான முயற்சியை தமிழக அரசு இப்பயே செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். கடந்த ஆண்டு நீங்கள் புள்ளி விவர கணக்கு வேணால் போட்டுக்கலாம் கூட ஆச்சு. ஆனால் யதார்த்தம் என்ன, ஜூன் 12 தண்ணி திறந்து ஜனவரி 28 மூடணும். ஆனால் அக்டோபர் மாதமே மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப காஞ்ச பிறகு கடைமடை பகுதியெல்லாம் காஞ்ச பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி கொடுத்தாங்க. போன வருஷம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பேர் இழப்பையும் நஷ்டத்தையும் தான் சந்தித்தோம். எங்களுக்கு பயிர் இழப்பீடு காப்பீடும் இல்லை. அந்த தேசிய பேரிடர் நிதியிலும் எந்த உதவியும் நிவாரணமும் எங்களுக்கு கிடைக்கல. இல்லை, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பயிர் காப்பீடு உட்பட மற்ற எல்லா நிவாரண நடவடிக்கைகளுக்கும் தயாராக இருந்து எங்களை விவசாயம் செய்கிறதுக்கு இந்த அன்னம் கொடுக்குற இந்த பூமியை அதை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யணும். டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நேரம் ஒரு முக்கியமான நேரம். ஏன்னா ஜூன் 12 என்பது மிக எதிர்பார்ப்போடு இருக்க நாள். ஜூன் 12 தண்ணீர் எப்போதும் திறக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்க ஜூன் 12 தண்ணீர் திறந்தாங்க, குறுவை சாகுபடி நடந்துச்சு. இன்னும் எதிர்பார்த்த விட மகசூலும் கடந்த காலத்தில் நடந்துச்சு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 12 திறக்க மாட்டோங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் கடந்த ஆண்டே ஒரு பெரிய பாதிப்பாக சம்பாவில் நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா போதுமான தண்ணி கிடைக்காம விவசாயம் பண்ணாமல் உற்பத்தி குறைஞ்சி கிட்டத்தட்ட இப்போ பர்ச்சேஸ்ன்னு பார்த்தா கூட 10 லட்சம் டன் உற்பத்தி பர்ச்சேஸ் ஆகிறதுக்கு பதிலாக 5 லட்சம் டன் தான் ஒரு பர்ச்சேஸ் ஆனிச்சுங்கிறது அரசாங்கத்தோட கணக்கு. அந்த அளவுக்கு ஒரு சரிபாதியாக விவசாயம் உற்பத்தி என்பது குறைஞ்சி பல விவசாயிகள் விவசாயமே செய்ய முடியுமோ செஞ்சது ஒன்றும் செய்ய முடியாமல் போன ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டு ஒரு நல்ல மழையெல்லாம் பெஞ்சிருக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கர்நாடகம் ஏற்கனவே மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கான ஒரு பெரிய கடுமையான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான போராட்டத்தை விவசாயிகள் நடத்திட்டு தமிழக அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கூடுதலாக இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கமும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரி படுது. அதனோட தமிழக அரசாங்கம் இது முழுசாக நின்று போராடி இந்த மேகதாட்டான கட்டுறதை தடுக்கணும். ஏன்னா இந்தியா டெல்டாவோட வாழ்வாதாரம் வேறு அருந்து போகுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். இன்னொன்று இன்றைக்கி இருக்க விவசாய சூழ்நிலையில் குறைந்தபட்சம் ஒரு முயற்சியை விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆழ்குழாய் கிணறு பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த குறுவை தொகுப்பு மாதிரி ஏதாவது ஒன்று அறிவிக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு எதுவுமே நடைபெறாதனால விவசாயம் செய்ய வாங்கின கடனை கூட அடைக்க முடியாத சூழ்நிலை விவசாயிகள் இருக்கிறதுனால குறுவை தொகுப்பு இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்புக்கான பல்வேறு விஷயங்களாக இன்றைக்கி விதை மானியம் உரை மானியம் எல்லாத்தையுமே அறிவிக்க வேண்டிய பொறுப்பு என்பது இன்றைக்கி அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை உடனடியாக செய்யணும். ஆகையினால இந்த ஜூன் 12 திறக்காது மிகப்பெரிய வேதனையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு கர்நாடகாவோடு போராடி கர்நாடகம் தர வேண்டியது மேகதாட்டில் அல்லது மேகதாட்டை இல்லைன்னா கூட கர்நாடகத்துக்கு நம்முடைய மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு தர வேண்டிய தண்ணீர் உட்பட பெற்றாக இன்னைக்கு தண்ணீர் திறக்க பெரிய சிரமம் இல்லை. அதனால் உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு உத்தரவிடணும், ஒரு முயற்சி செய்யணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி எப்போது பார்த்தாலும் தண்ணி கடந்த ஆண்டு கூட தண்ணீர் பற்றாக்குறை மழை இல்லை. இந்த ஆண்டு மழை இருந்தும் கூட தண்ணி இருந்தும் கூட தண்ணீர் இப்போ ஏற்பாடுகள் இருந்தும் கூட ஒன்றிய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணும்ல. அவங்க எதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் மேலாண்மை ஆணையம் கொடுக்குற அளவே குறைஞ்சுதான். இப்போ அதையும் கொடுக்காத அளவுக்கு பண்ணுற ஒரு சூழ்நிலைங்கிறத ஏற்க முடியாத அடிப்படையில் தான் தமிழக அரசும் இதை வற்புறுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு கேட்டுக்கிறோம்.